அனைவருக்கும் வணக்கம். சிறு வயதில் பிள்ளைகளுக்கு நிறைய ஆசைகள் உண்டு. தான் நன்று படிக்க வேண்டும், படித்து வங்கியில் பணிபுரிய வேண்டும், மருத்துவக் கல்வி பயின்று டாக்டர்களாக பணிபுரிய வேண்டும், இன்ஜினியரிங் முடித்து சிறந்த இன்ஜினியராக இருக்க வேண்டும், அயல்நாடுகளில் பயின்று சிறந்த உத்தியோகத்தை பெற வேண்டும். இது போன்ற ஆசைகள் நிறைய உண்டு. ஆனால் இங்கு நான் குறிப்பிடும் நபர் 64 வயது உடையவர். இருப்பினும் இவருக்கு ஒரு தீராத ஆவல். எப்படியும் மருத்துவக் கல்வியை பயில வேண்டும் என்பதே அவரது தீராத ஆசையாக இருந்தது. இவர் 1956ஆம் ஆண்டு ஒரிசா மாநிலத்தில் பிறந்தவர். ஸ்டேட் வங்கியில் 2016இல் டிப்டி மேனேஜர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர். இவருக்கு இரட்டை குழந்தைகள், இருவருமே பெண் குழந்தைகள். இவர்களுக்கு மருத்துவக் கல்வியில் மருத்துவ தேர்விற்காக தயார்படுத்துவதற்காக இவர் அவ்வப்போது பாடங்களை சொல்லிக் கொடுப்பாராம். தான் ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் மேஜர் என்பதால் அந்த துறையில் பாடங்களை அவர்களுக்கு விளக்கமாக அளிப்பாராம். இருப்பினும் அந்த நுணுக்கங்களை தானும் கற்றுக்கொண்டே இருந்தார். 2016இல் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு 2019ஆம் ஆண்டு நீட் தேர்வினை எழுதினார். உச்ச நீதிமன்றம் நீட் தேர்வு எழுதுவதற்கு உச்ச வரம்பு எதுவும் கிடையாது என்று ஒரு விதியினை ஏற்படுத்தியது. அந்த விதியினை தன் விதியில் முக்கியமாக அதை வைத்து முயற்சி பெற்று வெற்றி கண்டவர் இவர். இவரை பற்றிய ஒரு தொகுப்பினைத்தான் இந்த வீடியோவில் பகிர்கிறேன். இவர் சேர்ந்த கல்லூரியின் முதல்வர் இவரை விட ஒரு வயது கூடுதல் உடையவராம். இவர் தனது 69வது வயதில் MBBS படிப்பை முடிக்கிறார். இருப்பினும் அந்த கல்லூரியின் முதல்வர் மெச்சூர்டு மைண்ட் என்று சொல்லுவோமே, அதுபோல இவர் நிச்சயமாக இந்த கல்வியில் வெற்றி பெற்று சாதனை புரிவார் என்று அவருக்கு அவ்வப்போது உற்சாகம் அளிப்பாராம். அவரை பற்றிய ஒரு தொகுப்பினைத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பகிர்கிறேன். 64-year-old Odisha man set to join MBBS after clearing NEET in 2020. இது ஏற்கனவே செய்தித்தாள்களில் வந்ததுதான். இருப்பினும் இதனை ஒரு வீடியோவாக எடுக்க வேண்டும் என்பது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசையாக இருந்தது. அதனுடைய அடிப்படையில் தான் இதனை நான் எடுத்தேன். இவர்தான் அந்த முதியவர், 64 வயது.
Thanks for watching. For updates, subscribe to my YouTube channel. Thank you.